வாழைக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஒரு வறுவல்னு சொல்லலாம். ரொம்ப ஆயில் இல்லாமல் பண்ணுவோம். இதே மாதிரிக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, நல்லா இதே மாதிரிக்கு நல்லா கட் பண்ணலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் நம்ம இது பண்ணுவோம். நம்ம இது எண்ணெயில் போடுறது இல்லை, தோசைக்கல்லில் தான் நம்ம போட போகிறோம். அதுக்காக கொஞ்சம் நல்லா வெட்டி வச்சுக்கிடுவோம். வாழைக்காய்க்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, இல்லை நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கிறலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் ரவை. அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். லேசாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். இதில் வந்து சும்மா ஒரு சொட்டு லெமன் கொஞ்சமாக போட்டால் போதும். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக இப்போ இந்த இதில் நம்ம வாழைக்காயை கொஞ்சம் ஈரமாக்கிட்டு இதில் வந்து நம்ம பரட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். இவ்வளோதான். இது ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் வாழைக்காய் வந்து ஈரமாக இருக்கணும். இதில் மாவில் வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. வாழைக்காய் தான் ஈரமாக இருந்தால் தான் அது ஒட்டும். இப்படியே எல்லா வாழைக்காயும் நம்ம வந்து பிரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உதிராமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நம்ம செஞ்சு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறலாம். எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான வந்து காலையில் சீக்கிரம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் நம்ம கட்டும் போது இதை எடுத்து நம்ம பொரிச்சு வச்சுக்கிறலாம். இது எண்ணெயில் வந்து தோசைக்கல்லில் தான் நம்ம போட போகிறோம். இல்லை மைக்ரோ ஓவன் இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சு எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காய்களையும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு இது பண்ண மாதிரிக்கு நீங்கள் பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. காயை நல்லா பிரட்டி வச்சுட்டோம். நம்ம இப்போது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவோம். ஒரு பேன் வச்சுக்குவோம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிடுவோம், ரொம்ப வேணாம். நல்லா கல் சூடாகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு வாழைக்காயாக நம்ம எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு பொரித்து எடுக்கலாம். அது வந்து அப்படி வேணால் ரொம்ப எண்ணெய் வேண்டியதில்லை இதுக்கு, ஏன்னா சீக்கிரம் வாழைக்காய் வெந்துடும். இதே மாதிரி கொஞ்சம் நல்லா நீட்டாக வெட்டி சூப்பராக உதிராது. அது வந்து வாழைக்காய் மட்டும் நம்ம தண்ணியில் வந்து நனைச்சிட்டு இது பண்ணினோம்னா ஒட்டிக்கணும் நல்லா. சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிராமல் நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். வித்தியாசமாக தட்டில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது ஒன்று லேசாக பிரட்டி போட்டுருவோம். பாருங்க, இப்போ நம்ம ரொம்ப எண்ணெயெலாம் ஊற்றலை. ஆயில் வேணால் நீங்கள் ஊற்றிக்கிறலாம். இது 2 பக்கமும் பிரட்டி போட்டு எடுப்போம். கொஞ்சம் நல்ல சிவப்பாய்க்கிறட்டும் கீழே. பாருங்க, நம்ம இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டோம். இப்போ நம்ம இதை ஒன்று எடுத்துருவோம்.
இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்ததையும் நம்ம போட்டு எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துக்கிற வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸி பாருங்கள். நம்ம நைட்டே வந்து இதெல்லாம் செஞ்சு நம்ம வச்சிடலாம். செஞ்சு வச்சுட்டு காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எடுத்து நம்ம இது பண்ணிக்கிறலாம், வறுத்து எடுத்துடலாம். இது ரொம்ப எண்ணெயில் நம்ம வந்து வறுத்து எடுத்தால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சிம்மில் வைங்க, அப்போ தான் கொஞ்சம் கருகாமல் இருக்கும். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. உதிரவே உதிராது. வாழைக்காய் மட்டும் தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். உதிரவே உதிராது, நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். வாழைக்காய் பொரியல் வித்தியாசமாக நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.